ஹாய், நான் ரீசெண்டாக வாங்கின செடியெல்லாம் அதில் காமிக்கிறேன். அந்த ஜாதி மல்லிப்பூ ரூ. 60 வாங்கினேன். இந்த பூ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வாசனையாக இருக்குன்றதுனால ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வாங்கிட்டேன் நான். டக்குன்னு பார்த்தோன்னா பூவெல்லாம் கொட்டிட்டு காம்பு தான் இருக்கும்னு நினப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக மொட்டெல்லாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பச்சை முல்லை ரூ. 120 வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட வந்துட்டு கொடி வகை இருக்குது. ஆனால் இது செடி வகைன்னு சொன்னாங்க. நிறைய பூத்துட்டே இருக்கும். சீசன்லாம் கிடையாது. வருஷம் ஃபுல்லாக பூக்கும்னு சொன்னாங்க. அதனால இதையும் வாங்கிட்டோம். கொடி மெயின்டைன் பண்ணுறத விட செடி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்றனால தான் நான் இதை வாங்கினேன். அது இல்லாமல் சீசன் ஃபுல்லாகவே கிடைக்கும், வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும்ன்றதுனாலையும் அதை வாங்கினேன். இந்த பர்பிள் கலர் செவந்தி பூ ரூ. 60 வாங்கினேன். இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு, சின்னதாக இருக்குது. பூத்ததுன்னா நல்லா பெருசாக இருக்கும், காட்டுறேன். இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. கட்டிங்ஸ் வச்சு 2 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னும் ஒரு இலை கூட வரல. எப்பயாச்சும் வரும்ன்ற நம்பிக்கையில் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரோஜா வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சின்ன சின்னதாக இலை வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்துட்டு பன்னீர் ரோஜாவோட கட்டிங் தான். வாசல்லையே மருதாணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால ஒரு கட்டிங் எடுத்து வச்சு விட்டேன். இதுவும் வந்துட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் குட்டி குட்டியாக இலை வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இலை தெரியுது இப்போ தான். ஏற்கனவே ரெட்டை அடுக்கு மல்லிப்பூ இருக்குது. அது கீழவே சின்ன செடியெல்லாம் இருந்துச்சு. ஒரு 4-5 செடி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் பிடுங்கி இங்கே அங்கங்கே வச்சு விட்டேன். சீசன் வர டைமில் எல்லாத்துலேயும் பூக்குன்றதுனால. அப்புறம் இந்த கனகாமர பூச்செடி இருக்குது. இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பறிக்கிறதே இல்லை, அப்படியே கீழே தான் கொட்டிகிட்டே இருக்குது. நான் ரொம்ப ஆசையாக வாங்கின செடி தான் இந்த பிரம்மகமலம். இது வந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறமா பூக்கும்னு சொல்லுவாங்க. இது வளர்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இலை வந்துச்சு. அதை வந்துட்டு என்னோட ஆட்டுக்குட்டி பிடுங்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு இலையை வந்துட்டு வெட்டிக்கிளி பிடுங்கிடுச்சு. 1 மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் முக்கி முக்கி இன்னொரு இலை வந்திருக்கு. இது எப்போ இலையெல்லாம் வந்து பூக்குன்றது எனக்கே தெரியல. இதான் நான் சொன்ன ரெட்டை அடுக்கு மல்லி. இது வந்து பூத்ததுக்கு அப்புறமா 2 அடுக்கு இருக்கும். காமெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே நீளமாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செடி வச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.